உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒரு முகூர்த்த நேரம் கணிக்கிறதுக்கு இந்த ஆள் என்னவோ 3 மணி நேரம் பரீட்சை எழுதுற பைய மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காரு. சாதாரண முகூர்த்தம் ஒண்ணும் இல்ல சார், சாந்தி முகூர்த்தம். அம்மா கிட்ட சொல்லியிருந்தா அது வேற மாதிரி தாட் பூட்னு பண்ணிருக்கோம். அம்மாவுக்கு இவர் பரவாயில்ல, நீ கொஞ்சம் அடங்கு. ஏலே, நீ தானே சொல்லுவ, கல்யாணம் ஆன புதுசுல தான் இந்த மாதிரி சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள்லாம் குறிக்கணும், ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு தேவையில்லைன்னுலாம் சொல்லுவல்ல. அந்தந்த சடங்க அந்தந்த முறைப்படி பண்ணணும்னு நீ தானே சொல்லிருக்க. ஏய், நமக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், நாளைக்கே அம்மா வந்து கேள்வி கேட்கும், நாள் பாத்தியா நட்சத்திரம் பாத்தியான்னு. அதுக்கு நீ பதில் சொல்வியா? ஏலே, உனக்குன்னா ஒண்ணு சொல்லுவ, உங்க அண்ணனுக்குனே கொஞ்சம் வாவராதாம்ல பண்ணுத. டேய், நீ அண்ணனை எதுக்காக நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? 2 பேரும் குடும்பம் நடத்தணுங்கிறதுக்காக தானே. அது முறைப்படி நடக்க வேணாமா? நீ எது கோவப்படுத? நான் எதுக்காக சொல்லுதேன்னு உனக்கு புரியலையா? என்ன சொல்ல வர சொல்லு பாப்போம். சொல்லவே சங்கடமா இருக்கு. எசைக்கு மாதிரி தானே ரத்னாவும் கல்யாணம் பண்ணவ. இப்ப அவ ஒத்தையில இருக்கா. அதே வீட்டுல இருக்கிற எசைக்கு மட்டும் சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணா ரத்னா மனசு சங்கடப்படும்ல. அவ்வளவுலாம் யோசிக்கிறவன் எதுக்கு ஏன் வீட்டுல தான் நீ வந்து வாழணும்னு முத்துப்பாண்டியை கூட்டிட்டு வந்தியா? இல்ல, இப்ப நான் என்ன சொல்லுத, நீ என்ன சொல்லுத? முத்துப்பாண்டியும் எசக்கியும் சேர்ந்து வாழணும். அதுக்கான ஏற்பாட்டை வீட்டுக்கு மூத்தவளா நான் பண்ணிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீ இதுல தலையிடாத. அப்ப நீ ரத்னாவை பத்தி யோசிக்க மாட்டியா? ரத்னாவை பத்தி நீ தாண்டா கவலைப்படணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.